இப்போ கோகுலாஷ்டமி வருது இல்லையா, அதுக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாம் பண்ணணும். அதுக்காக அரிசியை வந்து பச்சரிசியை நல்ல தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இது மாதிரி துணியில் ஒரு 10 நிமிஷம் உலர்த்திட்டு அந்த அரிசி வந்து பிடிச்சி பார்த்தா இப்படி இருக்கணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சிக்கணும். நிறைய அரிசி போட்டிங்கன்னா ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குங்க. நான் கொஞ்சமாக போட்டதுனால இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுமாரி நைஸாக அரைச்சி சலிச்சிட்டு ட்ரை வானலில் போட்டு இதை வறுக்கணும். அரைச்ச மாவை சலிச்சிட்டு நல்ல நைஸான மாவை இந்த வானலில் போட்டு மிதமான தீயில இதை வறுக்கணும். இது துள்ளு பதம் வர்ற வரையும் இதை வறுக்கணும். இப்போ நல்லா துள்ளு பதம் வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம இந்த மாவை எடுத்து மறுபடியும் சலிக்கணும். இந்த வறுத்த மாவை சூடு ஆறின பிறகு தான் சல்லடையில் நைஸ் சல்லடையில் போட்டு இது மாதிரி சலிக்கணும். இந்த கடைசியாக கப்பி வரும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு ஜாரில் ஒரு ஓட்டி மறுபடியும் அதை சலித்து மாவாக நைஸாக வச்சுக்கணும். இதில் ஒரு தூசி ஒரு கல் மண் இருந்தால் கூட சீடை வெடிக்கும். அதனால் தூசி இல்லாமல் நல்லா நைஸ் சல்லடையில் போட்டு இதை சலித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வெள்ளை உளுந்த கொஞ்சம் செவக்க வறுத்து அதை பவுடர் பண்ணணும். ஒரு 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா செவக்க வாசனை வர்ற வரையும் வறுக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். செவக்க வறுபட்டுடுச்சு. சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு மறுபடியும் இதை சலிக்கணும். இப்போ நம்ம உப்பு சீடை செய்ய போகிறோம். 1 கப்பு பதப்படுத்தின மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுத்தம் பொடியை சேர்த்துக்கணும். அடுத்தது 1/4 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு உங்கள் இஷ்டம். அடுத்தது 1 ஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய பொடி அதையும் சேர்த்து முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பதமாக பிசைஞ்சுக்கணும். இப்போ உப்பு சீடை மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்னதாக உருட்டி போட்டு ஒரு 4 மணி நேரம் உலர விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு சீடை உருட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த பிள்ளையாரை எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. அதை எறும்பு புத்து இல்லைன்னா பறவை விட்டு போட்டுடணும். இப்போ இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன சீடை சைஸ்க்கு உருட்டி ஈரமாக இல்லாத துணியில் காய போடணும். இப்போ சலசலப்பு ஓரளவு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம சீடையை எடுத்துடணும்.